இப்பொழுது #KH அப்படிங்கிறோம் பல ஊடகங்களில். இது ஒரு ஆப் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் சரிதான், அது தவறுன்னு சொல்லி சுட்டி காட்ட விரும்பல. அதுவும் சரிதான், அது மட்டுமே அல்ல. இது ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு அரங்கம். அது டிஜிட்டல் அரங்கம். அது நன்றாற்றலும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றாக்கடை. நல்லது செய்யறதையும் ஜாக்கிரதையா செய்யணும், அதுவும் பண்பறிந்து செய்யணும். அதை தப்பான ஆள் கையில தானத்தை கொடுப்பது கூட தவறுதான் என்பது நம்மில் பலருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். அதை மனதில் கொண்டு நாம் செய்யும் பணி நல்லது மட்டும் செஞ்சால் போதாது, அதுக்கு சரியாக செய்யணும், சரியான மக்களுக்கு செய்யணும். அவ்வளவுதான் அரசியல். அவ்வளவு சிம்பிளான விஷயம். ஆனால் சிம்பிளான விஷயங்கிறத நம்ம எப்போவுமே குழப்பிக்குவோம். உண்மை பேசுனா வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான விஷயம். செஞ்சிடலாமே அப்படின்னா பல பேரால் செய்ய முடியறதில்லை, பல நேரங்களில் செய்ய முடிவதில்லை எல்லாராலுமே. அதாவது இந்தியாவின் பெருமைகளில் ஒன்றாக இருக்கும் புத்தரின் அந்த தர்ம சக்கரம் அசோகரின் சின்னமாக திகழ்ந்தது. பின் நம்முடைய தேசிய கொடியில் அது பதிந்தது. ஆங்கிலத்தில் வர்ச்சுவஸ் சைக்கிள் என்று சொல்வார்கள். ஒரு நல்லது படிப்படியாக மற்ற நல்லதுகளுக்கான விதையாக, வேறாக, மரமாக வளர்ந்து மீண்டும் மீண்டும் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். நல்லவை சம்பவமே உயேயாக இருக்கும் பட்சத்தில் யாரையும் அழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல ஒரு சமுதாயமாக இருக்கும். எங்களுடைய ஆசை இந்த வர்ச்சுவஸ் சைக்கிள் எல்லார் மனதிலும் இருக்கிறது. ஆனால் செயல்முறையில் அது விஷயஸ் சர்க்கிளாக மாறிவிட்டது. அந்த அறச்சக்கரம், தர்ம சக்கரம் என்று சொல்லப்படும் விஷயம் அது ஒரு விதமான விஷம் கலந்த சுழல் ஆகிவிட்டது. அதை மாற்ற வேண்டும். அதில் நடுவில் இருக்கும் அந்த வண்டி சக்கரத்தின் நடுவில் இருக்கும் அந்த மையத்தில் இருக்கும் அந்த மையில் மண் படிந்து விட்டது கவனக்குறைவினால். ஸோ வண்டி நகர்வதற்கே கஷ்டப்படுது. இப்போ இந்த வர்ச்சுவல் சைக்கிள் அப்படிங்கிற இந்த சக்கரம், இந்த மாதிரி நிறைய சைக்கிள், மேக்சிமம் வர்ச்சுவல் சைக்கிள்ஸ் இன் தமிழ்நாடை உருவாக்குவது தான் எங்களுடைய கனவு. அது நடக்காத ஒரு அசாதாரணமான அபாரமான கனவு என்றெல்லாம் சொல்ல முடியாது. நாம் எல்லோரும் முயன்றால், நாம் என்று சொல்லும்போது முக்கியமாக நீங்களும் அதில் கலந்திருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. ஒரு 30 வருடங்களுக்கு முன்னால் என்னுடைய நற்பணி இயக்கத்தாரெல்லாம் என்னை நாங்கள் என்ன செய்யணும் கொஞ்சம் பட்டியல் போட்டு சொல்லுங்க அப்படின் பொழுது, என்ன வேணால் நல்லதுங்கும் போது தேடி தேடி தான் செய்யணும். என்ன நல்லதுன்னு கேட்ட உடனே கையில் விழாது. இது ஒரு அப்படி தேடி தீர்ப்போம் வா என்று ஒரு புத்தகம் எழுதியிருந்தேன். அது அவர்களுக்கு கொஞ்சம் பிரயோஜனமாக இருந்தது. அதாவது அது ஒரு விவேகானந்தராக இருக்கட்டும், காந்தியாக இருக்கட்டும், அல்லது நம்முடைய ஐஏஎஸ் ஆஃபீஸர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அறிவுரை சொல்லப்படுவது, விவேகானந்தரின் குரு, நீ நாட்டை சுற்றி பார்த்துவிட்டு உன் ஆன்மீக தேடலை தொடங்கு என்கிறார்கள். காந்தி அவர்களின் முன்னோடிகள் எல்லாம் அவருக்கு அறிவுரை சொன்னதும் அப்படித்தான். நம்முடைய ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் எல்லாம் பயிற்சி அளிக்கும் மசூரி என்ற இடத்தில் அவர்களுக்கு பாரத தர்ஷன் என்ற ஒரு புரோகிராமே இருக்கிறது. அந்த ஊரை சுற்றி பார்க்க வேண்டும், மக்களை, மண்ணை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக நாம் தமிழகம் முழுவதும் சுற்றி வர திட்டமிட்டிருக்கிறேன். இதற்கான இந்த அரங்கம், இந்த டிஜிட்டல் அரங்கம் இப்போ இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ண போறீங்களா அப்படின்னா, இது என்ன செய்ய போறீங்கிறது சொல்லியிருக்கேன். ஏன்னா அதில் பீட்டா டெஸ்டிங் எல்லாம் இருக்கு.
இதில் பல முறை நாங்கள் வந்து சின்ன சின்ன தவறுகள், மையம்னு ஒரு பத்திரிகை நடத்தியிருந்த போது கொஞ்ச நாள் ஹேக் பண்ணிட்டாங்க அவங்க. இப்போ எங்கள் கூட்டத்தை பார்த்தவர்கள் முதல்ல நாங்கள் நற்பணி செய்ய இறங்கிய பொழுது விசில் அடித்தாங்க கொஞ்சம் இவங்கெல்லாம் என்ன நற்பணி பண்ண போகிறாங்கன்னு கேள்வி பண்ணாங்க. 39 வருஷத்தில் அவங்க யாருங்கிறத அவங்க அடையாளம் காட்டிகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் என்னுடைய ரசிகர்கள் நற்பணி நாயகர்களாக மாறிய பொழுது அவர்களுக்கு தனி ஒரு மரியாதை அவரவர் ஊர்களில் கிடைத்தது, இன்றும் கிடைத்து கொண்டிருக்கிறது. எக்கட்சி இருந்தாலும் எந்த அதிகாரி அங்கே இருந்தாலும் இவர்களுக்கு முன்னுரிமையும் பாராட்டும் அடிக்கடி எங்களுக்கு கிடைத்து கொண்டிருந்தது. விசிலடிச்சான் குஞ்சுகள் என்று உதாசீனமாக சொல்லப்பட்ட இந்த கூட்டம் இன்று நல்ல குரல் எழுப்பிக் கொண்டு என்னை இதுவரை கொண்டு சேர்த்திருக்கிறது. அவர்களுக்கு இந்த ஆப் பற்றி பேசிட்டு இருந்தோம் இல்லையா, அது வந்து மையம் விசில் என்று அவர்களுக்கு பிடித்த ஒரு விஷயம். ஆனால் உங்களுக்கெல்லாம் தெரியும், ஆங்கிலத்தில் விசில் என்பதற்கு, விசில் ப்ளோயிங் என்பதற்கு ஒரு பேரர்த்தம் இருக்கிறது. அதாவது பல கட்சிகள் தங்களுடைய குரலுக்கு, முரசுக்கு நிகராக, தாரைக்கு நிகராக, சங்குக்கு நிகராக ஒரு குரல், நியாயத்திற்காக குரல் எழுப்பும் கருவியாக தங்கள் ஊடகங்களை சொல்வார்கள். இதுவும் அப்படித்தான். ஆனால் அந்த விசில் என்பதை வந்து தீயவை நடக்கும்போது குரல் கொடுக்கும் ஒரு கருவியாக இது பயன்படும். யூ கேன் ப்ளோ த விசில். விசில் அடித்தா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால், அவர் பட்டாளம் புறப்படுறதுலேருந்து ரயில் புகை வண்டி புறப்படும் வரை எது வேணால் நடக்கும் விசில் அடித்தா. விசிலை அப்படி சும்மா லைட்டாக எடுத்துக்க முடியாது. இந்த விசிலை யார் அடிக்கலாம்னா யார் வேணாலும் அடிக்கலாம், ஏன்னா அது வந்து சேரும். இப்பொழுது நாங்கள் சொன்ன இந்த ஆப்ங்கிற ஒரு பகுதியில் இது ஒரு அடங்கும். இதுடைய பலம் என்னன்னா, சும்மா அந்த ஆப்பு அது ஃபோன் இருக்கிறவங்க கையில் மட்டும்தான் இருக்கும். இது வந்து சாதாரண ஏழை மக்களுக்கு போய் சேராது என்று நினைப்பவர்களுக்கு அந்த பிளாட்ஃபார்ம்னு அதுதான் சொல்லும் போதே ஆரம்பித்தேன். ஆப்பு அறிமுகப்படுத்துகிறாரு, ஆப் அறிமுகப்படுத்துகிறாருன்னு அதுதான் பிரபலப்படுத்தப்பட்டு வந்தது பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும். அது ஒரு பகுதி தான். இந்த விசில் என்பது வந்து உங்களுக்கு புதிதல்ல, பத்திரிகையாளர்களுக்கு புதிதல்ல. அக்கிரமம் நடக்கும் பொழுது நீங்கள் குரல் கொடுத்திருக்கிறீர்கள். அதைத்தான் ஆங்கிலத்தில் விசில் ப்ளோயிங் என்று சொல்கிறார்கள். இந்த விசில் ப்ளோயிங் குறைந்து விட்டதாகவும் குறைக்கப்பட்டு விட்டதாகவும், உங்கள் மேலே மட்டுமே தப்பு சொல்கிறேன் நான் சொல்ல, என் மேலே மட்டுமே தப்புன்னு இல்லை, எல்லா பக்கங்களிலும் தவறு இருக்கின்றன. அதை வலுப்படுத்த வேண்டும், நியாயத்திற்கான குரலை வலுப்படுத்த வேண்டும் என்று நான் திண்ணமாக நம்புகிறேன். இந்த விசிலை யார் வேண்டுமானாலும் என்று சொல்லும்போது முக்கியமாக நீங்கள் அடிக்க வேண்டும். அதற்கான உறுதியை, வாக்குறுதியை எனக்கு இன்றே தர வேண்டும். உங்களால் விசில் அடிக்க முடியுமா? தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ. இது எழுத்தாகவும் ஊடகத்தில் சொல்லாகவும் செயலாகவும் மாறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதற்கான ஒரு சின்ன கருவி இது. யார் வேணுமானாலும் பயன்படுத்தலாம். இட் இஸ் ஓப்பன். நாளைக்கு ஏதாவது ஒரு காரணத்திற்காக எனக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு அரசியல் கொடுத்தால் என்னை பார்த்து கூட அடிக்கலாம் இந்த விசில். நான் ஏதாவது என்னுடைய செயல்பாடுகளில் ஏதாவது பிழை இருந்தால் இந்த விசில் மூலமாக என்னை திருத்தலாம். இடிப்பாரற்ற அரசு நல்ல அரசாக இருக்க வாய்ப்பில்லை. அதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு இது. அதை அறிமுகப்படுத்துவதில் நான் பேரானந்தம் கொள்கிறேன், பெருமை கொள்கிறேன். முக்கியமாக உங்களுக்கு சொல்ல வேண்டியது, கட்சியை அறிவிக்கப் போகிறார் இன்று அப்படிங்கிறாங்க. அதை தனியாக அறிவிக்கணுமா? நான் இங்கே இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ பேசிகிட்டு இருக்கிறேன். நான் வந்து தனியாக அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ எப்போ தான் சொல்லுவீங்கன்ற ஒரு கோபம் வருது. நான் காத்திருப்பதெல்லாம் இந்த முன்னேற்பாடுகள் சில செய்ய வேண்டி இருக்கிறது. அஸ்திவாரம் பலமாக இருக்க வேண்டும் என்று நம்புகிறேன். எனக்காக, என் வெற்றிக்காக என்று நான் இதை செய்யவில்லை.
மக்களின் வெற்றிக்காக என்று செய்யும் பொழுது எனக்கு பின்னும் இந்த முயற்சி நடந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நான் நினைப்பதனால் இதை தொடர்ந்து தடையில்லாமல் செயல்படுத்த அஸ்திவாரம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதனால் அறிஞர்கள் பலருடன் அமர்ந்து ஆய்வு செய்து இதை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறோம். எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, கர்ப்பமாக இருக்கேன்னு சொன்ன உடனே பிள்ளைக்கு பேர் என்னன்னு கேட்காதீங்க. கட்சிக்கு பேர் எப்போ வேணா வச்சுக்கலாம். பட் கர்ப்பமாக இருக்கேன்னு சொன்னதும் பிள்ளைக்கு பேர் சொல்ல உடனே அப்படின்னா அது ஆனா பெண்ணாங்கிறது முடிவு பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பேர் வச்சா சௌரியமாக இருக்கும். அந்த குழந்தையும் மற்றவங்க கூப்பிடும்போது அதுக்கு சந்தோஷமாக இருக்கும். அதனால தான் நான் அந்த பெயர் அதெல்லாம் சொல்லலை. மற்றபடி அதற்கான ஆயத்தங்கள் செய்ய துவங்கி விட்டேன் என்பதே போதுமானது என்று நினைக்கிறேன். ஒரு செய்தியாக அதற்கு பெயர் வைப்பதும் எப்பொழுது தேர்தல் என்று சொல்வதும் அது இப்பொழுது அவசரம் அல்ல. அதனால் அதை புரிந்து கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். அதனால தான் நான் சொல்லியிருந்தேன், ஊடக முந்தல்னு சொன்னதும் சில பேர் கோச்சிக்கிட்டாங்க. எப்போங்க நாங்கள் அவங்கள உந்தினோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவல்ல, என்ன செய்தி போட்டுட்டீங்கன்னா அதை நம்புவார்கள் மக்கள். அப்போ சொல்கிறேன்ட்டு சொல்லலையே அப்படின்னுவாங்க. நான் அந்த மாதிரி வாக்குறுதிகள் ஒன்றும் சொல்லலை. சினிமா எடுக்கிறதுக்கே ஒரு 6-7 மாதத்துக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறேன் நான். இது அதை விட பெரிய வேலை. என் சார்ந்த எனக்கு நஷ்டமான பரவாயில்ல, எனக்கு பிடிச்சது தான் வேணும்னு நான் செஞ்சுக்கிற ஒரு தாந்தோணி செயலாக இது இருக்க இயலாது. அதனாலேயே மிகவும் ஜாக்கிரதையாக இதில் கைதேர்ந்தவர்களிடம் பேசி நான் இந்த சுற்றி உலா வருவது கூட கற்றுக்கொள்வதற்காகத்தான் என்பதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதை மறுபடியும் வலியுறுத்தி சொல்லிக்கொண்டு இங்கே இந்த நாளில் இது ஒரு முக்கியமான நாள் என்பது நான் பிறந்ததுனால அல்ல, பிறந்ததற்கான காரணத்தை நிரூபிக்கும் தருணம் வந்துவிட்டது. எதற்காக என்ன செய்தேன் என்ற தருணம் வந்துவிட்டது. அதை செய்து கொண்டிருக்கிறேன், செய்ய துவங்கி இருக்கிறேன். உங்கள் உதவியுடன் அது நடக்கும். உங்கள் விமர்சனங்களுடன் அது நடக்க வேண்டும். உங்கள் பாராட்டு கடைசியில் கிடைக்கும் என்று நம்புகிறேன். நான் அதை சொல்வதற்கு இங்கே நான் வந்திருக்கிறேன். வேறு ஏதாவது இந்த செய்தி போராது, வேறு ஏதாவது சொல்லுங்கள் என்று உங்களுக்கு தோன்றினால், உங்கள் கேள்விகள் நியாயமாக இருக்கும் பட்சத்தில், எனக்கு அதற்கு பதில் தெரியும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். வேற ஏதாவது ஒரு நிமிஷம் ஒரு சிறிய கடமை இருக்கிறது. ஆங்கிலத்திலும் இந்த செய்தியை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்கள். So, please, ஒரு நிமிஷம் வந்துடுறேன் நான். Thank you very much. It's a very important day. It's hopefully a day towards progress. Progress not just of an individual, but of Tamil Nadu. There have been constant references in the media that I would be introducing an app. I'm not saying that's wrong, but that's not the full purport of the message that we want to send out to the public with your kind help. #KH, and we have everybody has that in their mind. This regret, this discontent about things going wrong continuously, unstoppably. We have this Dharma Chakra from Buddha, from Ashoka into our national flag. We have that beautiful symbol. I think of it as a virtuous cycle of our nation. And that's not slowly, over time, has become a vicious circle. Our attempt is to make it virtuous again. When I say our, that includes you. You have to join hands with me. We'll be critical and
I had written a book about 30 years back to help my welfare association people to indicate how to approach social welfare. And in that I titled it as Thedi Tirpom Va. Let's search, seek and solve. That was our idea, to seek and solve. So when we have an idea, I have an idea to travel across the state, find out from people, understand myself, even in places like Europe, because the climate, people constantly wear footwears and their feet doesn't touch the actual earth. And there are certain maladies that come out of it because they have not walked Mother Earth at all. So recently when I went there for a film shoot, not too recent, but a few years back, I found that Europeans are asked as a therapy to set foot on the soil without shoes and walk, to understand the lay of the land and also acquaint your feet to the land. We were people who firmly with our feet on the ground, and we are slowly losing touch because we think everything could be done with the gadgets that we have. I don't think so. Finally, these gadgets are only a means to an end, and the end itself is the ascent of our civilization, ascent of the Homo sapien race. It's been happening for over 10,000 years. Slowly, there's been regressions, advancement, and now we are going toward a time has come where we all have understood. Suddenly, it's dawned on us that we are capable of doing it. The voices are rising all around. I don't have to preach to the choir. You know, you are the ones who brought about the awareness among the people. We're constantly telling them that the onus is on them. Now we have this Mayam whistle. Mayam in Tamil means center. It's people are constantly trying to ask me questions, even from the media, whether I'm left of center or right of center. I would not preferably insist on being in the center, middle, with great equipoise. I think most of the populace want to be there and not to be connected to either left or right. And that is our attempt. That's why I chose the name Mayam. It's a sort of in English, it's a palindrome. You can read it either way. And the whistle, as you know better than most, is a hint at whistleblowing itself. And the time has come to vociferously tell what's going wrong with our government, not only to ourselves, but to the people who perpetrate these kind of acts which reduces our civilization's dignity and wealth. So this Mayam whistle is not just an app. We are creating a platform on which various levels of reaching to the public could be done. This Mayam whistle is an app, of course, and through which you can quickly report it. There are various stages in which your complaint will be addressed, and it's all transparent, including, and then there was this thing about where I'm going to get my funds. I said from the people, and somewhere it's reported that I'll get it from my fans. They are only a minuscule part of the populace that won't do. And there was also a number mentioned. What I said about 30 crores is what they have done from their pocket. They have already given it to the society. That's their contribution. And we have accounts of how, and this money is not from rich people to poor people. It's from poor people to poor people. These people are actually
daily laborers, some of them, and they have donated. And these are the people who fill the coffers when it is emptied by avaricious politicians. And these are the people who constantly kept refilling the coffers when it's been left empty by a bad government. So that's the place I shall seek my funds from, and which means it has to be transparent, which means we need proper modern tools to indicate a sort of a public ticker where everyone can see what is being sent and what is being spent. So that's the idea. It might sound like a lofty dream, but let me tell you, dreams create inventions, inventions become way of life. First, these inventors, their ideas are always ridiculed, but then when it's a workable model, the whole world, especially the mercantile world, jumps at it and grabs it. Nobody thought, not even Mr. Marconi would have thought that his radio would become a business proposition. He did it with no business in mind. This, of course, has more than just service or communication. It's about our own good, reaching a goal of virtuous cycle. That's what we are trying to do with this. And this will not, today is not the announcement or declaration of here's the app. The product is being beta tested, and the test will go on. Hopefully, we will be able to bring it to you by January. The platform will be ready for communication, and so will be the app. And from then, we will indicate to you when I'll be touring around Tamil Nadu to understand once again my people on a different perspective, not as an artist, but as citizen K. You, sir, will have to help us with the Mayam whistle. You're great, some of you are great whistleblowers, very fearless whistleblowers who, at the peril of your life and your jobs, have done it, and you'll have to continue to do it. And promise me you will, and you don't have to whistle again. You've said you whistled once in Tamil, you don't have to whistle again in English. But thank you, and this is what it is. And if there are any questions, and if I have the answers, and the questions don't have any other tangential angle to it, then I'll answer it. சார் வணக்கம். இல்ல மைக் இருக்குங்களா சார் வணக்கம். ஹலோ. இல்ல வரேன் மைக் இஸ் தேர். யா தேர் இஸ். சார் வணக்கம். பேசாம மைக் இருக்கிறவங்க மாத்திரம் பேசினா பிரயோஜனமா இருக்கு. அதுதான். உலக நாயகனுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நான் ராஜவே ரேடியோ. நன்றிங்க. வர மைக் வந்துடும். எழுந்து பேசலாம். ப்ளீஸ் நீங்க எழுந்தா தெரியும். கொஞ்சம் அவங்க கத்துவாங்க, கொஞ்ச நேரம் தான் கத்துவாங்க, அப்புறம் விட்டுருவாங்க. நான் ராஜவே, நான் ரேடியோ சிட்டிங்கிற எஃப்எம்ல ஆர்ஜேவா இருக்கேன். என்னுடைய நிகழ்ச்சி நான் ராஜவே ரேடியோ சிட்டி எஃப்எம்ல நான் ஆர்ஜேவா இருக்கேன். என்னுடைய நிகழ்ச்சி வந்து காதல் பற்றிய நிகழ்ச்சி. நேற்று அது கமல் பற்றிய நிகழ்ச்சியாக மாறினுச்சு. கமலும் காதலும் வெவ்வேறு கிடையாது தமிழகத்தை பொறுத்த மட்டும். ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட காதல் பற்றி தான் நாங்கள் நிறைய பேசியிருக்கோம். இது கேள்வி இல்லை, இந்த கேள்விதான். உங்களுடைய ஆமா உங்களுடைய அரசியல் பிரவேசம் பற்றி தான் நேற்றைய நிகழ்ச்சியில பேசினோம். உங்களுடைய சமூக காதல், மக்கள் மேல அரசியல் மேல ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த காதல் பற்றி. கமல் அரசியலுக்கு வந்தா ஆதரிப்பீங்களா? அவர் வந்தா என்னென்ன மாற்றம் நிகழும் எதிர்பார்க்குறீங்க? ஒரு கேள்வியை தான் முன் வச்சிருந்தோம். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட அழைப்புகள். அதுல நிறைய பேர் வந்து நீங்க அரசியலுக்கு வரணும்னு சொன்னாங்க. ஒரு 10 காலர்ஸ் அவுட் ஆஃப் 100, நான் ஒரு 10 பேர் மட்டும் வர வேணாம்னு சொன்னாங்க. ஏன் வர வேணாம்னு சொன்னாங்கிறத முதல்ல நான் அந்த இடத்துல பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்களுடைய தீவிரமான ரசிகர்கள் தொடர்ந்து கமல் வந்து எங்களை என்டர்டெயின் பண்ணணும், நிறைய நடிக்கணும் அப்படின்னாங்க. அப்போ இல்ல அவர் நிறைய நடிச்சிருக்காரு, அவரை விட நல்லா நடிக்கிறதுக்கு ஆட்கள் இருக்காங்களோ இல்லையோ, ஆனா நல்ல தலைவர்கள் இல்லைங்கிறதுனால மக்கள் அவர் அரசியலுக்கு எதிர்பார்க்கிறாங்களேன்ற போது, இல்லைங்க எங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கு. 26 வருஷத்துக்கு அப்புறம் குணாவை இப்போதான் மக்கள் கொண்டாடுறாங்க. அந்த மாதிரி அவருடைய அரசியல் பிரவேசம் இருந்துருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படுதுன்னு சொன்னாங்க. இல்ல
அதான் நான் கேள்வி இல்லைன்னா இங்க வந்திருக்கேன். நீங்க இல்ல கேள்வி இருக்கு, கேள்வி இருக்கு. இருக்கா சொல்லு. இருக்கு, கேள்விக்கு வரேன். இல்ல கேள்விக்கு வந்துருக்கேன். இல்ல கேள்விக்கு வரேன். ஒரு ஒரு இல்ல 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 ஒரே ஒரு நிமிஷம். ஒரு ஒரு இல்ல நான் क्वेश्चन வரேன். இல்ல நான் இந்த கேள்வியை கேட்டுறேன். கேள்வி கேளுங்க. அதான் 90% மக்கள், குறிப்பாக இளைஞர்கள் உங்களை அரசியல் வரணும்னு சொல்லி எதிர்பார்க்கறாங்க சார். அவங்க கிட்ட எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லை. ஒரே ஒரு விஷயம் தான், ஒரு மாற்றம் வரணும்னு எதிர்பார்க்கறாங்க. இதுவரை ஓட்டு போடாத தலைமுறை, இன்னும் சொல்ல போனா 22 23 வயசு ஆகியும் 1-2 தேர்தல்களை கடந்து வந்தும் இன்னும் ஓட்டு போடாமல், ஒரு நல்ல தலைமை இல்ல அதனால ஓட்டு போடணும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவர்கள் உங்களிடம் வைக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, நீங்களும் வருவேன்னு கண்ணாமூச்சி ஆட போறீங்களா இல்ல களமாட போறீங்களா? இதுதான் உங்களுடைய கேள்வி. இல்லைங்க, இதுல நான் தான் ஆரம்பிச்சதே அந்த பதிலோட தான் ஆரம்பிச்சேன். வந்துட்டேன், இவ்வளவு பெரிய பிரஸ் மீட்டை கூட்டி நான் வரணுமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொன்னா வெளியே போக முடியாது. ஏன்னா இது சொல்லியாச்சு, நான் வந்துட்டேங்கிறத சொல்லியாச்சு. நான் என்னென்ன செய்ய போகிறேங்கிற பட்டியலை தான் இங்கே சொல்லிட்டு இருக்கேன் தவிர வருவேனா இல்லையாங்கிறத பற்றிய பேச்சே கிடையாதுங்க. பட் நன்றி, அந்த 100ல் 90 பேரோ 80 பேரோ யார் நம்புகிறார்களோ அது போலவே நானும் நம்பிக்கொண்டிருக்கிறேன் என்பதுதான் உண்மை. இதில் அவங்க கேட்ட கேள்விக்கு ஆன பதில் நான் சொல்லியாச்சு. ஆனால் நான் செய்வேனா என்று கேட்டால் அதுக்கான ஏற்பாடுகள் நான் செய்து கொண்டிருக்கிறேன். அடுத்த கேள்வி. Hello. Yeah. What gives the immense happiness to the people? Meeting their favorite leader directly or just an app notice? వాళ్ళ ప్రజలకు ఏది హ్యాపీ ఇస్తుంది? డైరెక్ట్ గా కలవడమా నాయకుడిని, లేకపోతే ఒక యాప్ లో నోటీస్ చూడటమా? I didn't expect Telugu coming in. Yeah. What gives the immense happiness to the people? Meeting their own favorite leader directly or looking at their app for notice? It doesn't matter whether you looking at the leader directly is only a human sort of contact. But what matters is just looking at a leader, being happy about the contact and the meeting, and then you don't follow it up. That's no good. It just stops with happiness. It's like Deepali crackers. Then what you have is garbage on the street. But this kind of an app is a continuous pressure on whoever is there in power. Whoever. And it's a constant reminder and a dialogue which is more important than a personal meeting. That could be arranged. All of them do it. All of them wave to a crowd of 10,000, wade through a crowd of a little less with their security men. But that's not enough. The dialogue will have to be continuous and clear, legible and audible to each other. It can't be cacophony of noises and the leader just about discerning that this could be what the people are wanting. That's guesswork. Thank you. Sir, vanakkam sir. Sir, vanakkam. Hello. Sir, vanakkam sir. Mayam Whistle is the name, I've told you. Sir, Kamal sir, vanakkam. Sir, vanakkam sir. Sir, vanakkam. அண்ணா உட்காருங்க. Sir, பாரு. Sir, vanakkam sir. தினத்தந்தி ரிப்போர்ட்டர் சுப்ரமணியன் சார். இல்ல சரி. தினத்தந்தி ரிப்போர்ட்டர் சுப்ரமணியன் சார். இந்த உங்களுக்கு முதல்ல என்னோட பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார். நன்றி. இல்ல கொஞ்சம் மத்தவங்க பேசணும் நான் கேட்கிறேன். அதாவது இந்த ஆப் பத்தி கொஞ்சம் எலாபரேட்டா கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். இந்த ஆப்ல உங்க ரசிகர்கள் மட்டும் தான் வரலாமா இல்ல நார்மல் பீப்புள் வரலாமா? இல்ல உங்ககிட்ட நான் உங்களுக்கு விசில் அடிக்க வச்சது அதுக்காக விசில் அடிக்க நாங்க விசில் அடிக்கல, நீங்க விசில பத்தி சொல்லுங்க. இல்ல நீங்க யாரோ அடிச்சீங்க, அது நீங்க வேணா அடிக்காம வந்துருக்கீங்க. சந்தோஷம், நன்றி தான் சொல்லிக்கிறேன். அதுக்கு ஆப்பை பத்தி கொஞ்சம் எலாபரேட்டா கொஞ்சம் சொல்லுங்க சார். ஓகே, இந்த ஆப்பை பற்றி நான் இப்போதைக்கு இவ்வளவுதான் சொல்ல முடியும். காரணம் அது R&D டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்ல இருக்கு, இந்த டெஸ்டிங் ஸ்டேஜ் இருக்கு, பீட்டா டெஸ்டிங்லாம் பண்றோம். இதுல நாங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ள சினிமாலேயே கதையை சொல்லிட்டோம்னா எங்களுக்கு முன்னாடி எடுத்து முடிச்சிடுறாங்க வேற யாராவது.
இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இது. நாங்கள் புதுசாக கண்டுபிடிக்கல. பட் ஒரு விதமான பெர்முடேஷன் காம்பினேஷனில் ஒரு விதமான ஒரு கோர்வையான ஒரு தொடர்பு சாதனத்தை கண்டுபிடித்ததாக நினைக்கிறோம். அதை பற்றி இவ்வளவுதான் சொல்ல முடியும். இந்த விசில் அப்படிங்கிற இந்த ஆப்பை நீங்களும் பயன்படுத்தலாம், யாரும் பயன்படுத்தலாம். என்னுடைய வேண்டுகோள், உங்களை போன்றவர்கள் அதை பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதற்கு நீங்கள் ஒரு பிரைமராக, ஒரு முன்னுதாரணமாக இருக்க முடியும், அதை பயன்படுத்த தெரியாதவர்களுக்கு கூட. சார் வணக்கம். சார் வணக்கம். புதிய தலைமுறை செய்தியாளர் ஸ்டாலின். நீங்க நேர்மையானவர் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லிக்கிறீங்க. நீங்க நேர்மை தவறினால் அனைத்து விமர்சனங்களும் உங்கள் மீது வைக்கப்படலாம் என்ற ஒரு விஷயத்தையும் சொல்றீங்க. நீங்க நேர்மையானவர் தான், உங்க பின்னாடி வரவங்களும் நேர்மையா இருப்பாங்களா? ஒருவேளை நேர்மை தவறும் பட்சத்தில் நீங்க என்ன பண்ண போறீங்க? ஏன்னா ஒரு தொகுதி கிடையாது தமிழ்நாட்டில், 234 தொகுதி இருக்கு. 234 பேரை எப்படி தேர்ந்தெடுக்க போறீங்க? அவங்க நேர்மையா இருப்பாங்களா? நேர்மை தவறுனா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு என்ன செய்யணுமோ அதை செய்யணும். அதை செய்ய விட்டதுனால தான் இங்கே வந்து நிற்கிறோம். அதை எல்லாரும் செய்யணும், நானும் செய்யணும். செய்ய விட்டதுனால தான் இது நடக்குது. நம்ம வந்து இப்போ நான் ஒன்று சொல்கிறேங்க, நீங்கள் அரசியலை பற்றி பேசுகிறீங்க. சினிமா எடுக்கிறது சாமானியமானதுன்னு நினைக்கிறீங்களா? அரசியல் அளவு கஷ்டம் இல்லைன்னு நீங்கள் சொல்லலாம். பட் அதில் கடைநிலை ஊழியர் செய்கிற தவறை என் சினிமாவை கெடுத்து விடும். அவரை வேலையை விட்டு நீக்கணும், இல்லை அந்த தவறு நிகழாமல் அதற்கான முன்னேற்பாடுகளை மீண்டும் 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 செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நல்ல படம் எடுக்கிறதுக்கே இவ்வளோ கஷ்டம் என்பது அதில் பயிற்சியும் பெற்றிருக்கிறேன். நான் எடுத்த சினிமாக்கள் உலக தரத்தில் இருக்க வேண்டும் என்ற முயற்சியில் பல நேரங்களில் நான் நெருங்கி இருக்கிறேன். அந்த தரத்தை இன்னும் அடைந்து விட்டேன் என்று சொல்ல முடியாது, ஆனால் அதை நோக்கி நெருக்க முடிந்திருக்கிறது. உங்களில் சிலர் ஆம், அதை நெருங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று எனக்கு பாராட்டும் சொல்லி இருக்கிறார்கள். அதை நம்பித்தான் என்னுடைய பயணம் சினிமாவில் இத்தனை நாள் தொடர்ந்து கொண்டிருந்தது. அதில் அந்த மாதிரி தவறுகள் செய்பவர்கள், ஊழல்கள் செய்பவர்களை நான் என்ன செய்தேனோ அதை விட கடுமையான ஒரு இதை செய்ய வேண்டியிருக்கும். 234 பேர் இருந்தாலும் அதில் தேர்ந்தெடுக்க வேண்டியவர்கள் ஏற்கனவே தவறு செய்தவர்களை தேர்ந்தெடுக்க கூடாது என்ற முதல் முன்னேற்பாடே ஆயத்தமே சரியான ஒரு முடிவாக எனக்கு தோன்றுகிறது. அதனால் பழைய பேக்கேஜோட வர்றவங்களை இங்கே எடுத்துக்கிறது எங்களுக்கே அபாயம் என்பதை புரிந்து கொண்டு செயல்படுவதே எங்கள் முதல் கெட்டிக்காரத்தனமாக நான் நினைக்கிறேன். We have time for last two questions. இரண்டு கேள்விகளுக்கு மட்டுமே சமயம் இருக்கிறது. ஹலோ சார், பொசசிவ் ஆகி போயிடுறீங்க சார். இப்போ கவர்மெண்ட் சைடுல இருந்து என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்க சார்? எதனா உங்களுக்கு அதனால தொடர்ந்து என்ன எடுத்திருக்கா கவர்மெண்ட் சைடுல இருந்து? அதாவது இது தரப்பெருமையா சொல்லிக்கிறதுன்னா ஏதாவது இப்படி நடந்திருக்கு அப்படி நடந்திருக்குன்னு ஒரு நுனியை தொட்டு காட்டி விட்டோம் அப்படிங்கிறது வேணா சொல்லிக்கலாமே தவிர இன்னும் நடக்க வேண்டும் என்பதுதான். அதில் இந்த ஜோசப் தலையாரை பற்றி நீங்கள் கேட்டபோது இது வந்து கிட்டத்தட்ட பல வருடங்களாக மீனவர்களும் சமூக ஆர்வலர்களும் குரல் கொடுத்து கொடுத்து பாராமுகமாக இருந்தவர்கள் இன்று பார்க்க துவங்கி இருக்கிறார்கள் என்பது மட்டுமே வெற்றின்னு கூட சொல்ல மாட்டேன், சிறிய நகர்வு வெற்றியை நோக்கி அது நடந்திருக்கிறது. இந்த குறுக்கே கட்டி வைத்திருந்த ஒரு மணல் குவியல் வேறொரு கட்டட வேலைக்காக இதில் கொட்டி இருக்கிறார்கள். அதை அகற்றும் பணி துவங்கிவிட்டது என்பது ஒரு நல்ல சந்தோஷமான இதமளிக்கும் செய்தி. அவ்வளவுதான். So how many members are there in your team when it comes to the app? How many members? Hello, so Shweta from Mirror now. Yeah. So how many members are there in the team when it comes to your app, and who is going to ascertain, screen or edit the information that's being shared in the app? See, I can give you all those details. I'll bring the team here and introduce them in January. Right now, we are beta testing. There are people working. I don't know how many, roughly. About 20 to 25 people are working on it. We are not asking how many. We are looking at what kind of results they are doing. They are capable people. They've already done it before, and they have tremendous experience. They've worked with very big organizations.
and now they are willing to work with us. We are proud of that team, and we will introduce you to that team in January when we are all set. It's exactly like how we bring in a product. So we are making it, and we'll be ready. We are just talking about another 90 or 100 days. Sir, Shiva from Satyam TV. Sir, Shiva from here. Sir, இந்துத்துவத்துக்கு எதிராக உங்களது கருத்துக்களும் பார்வையும் இருப்பதாக தமிழ்நாடு மட்டுமல்லாமல் பல்வேறு மாநிலங்களில் உங்களை வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. அதை நீங்க எவ்வாறு எதிர்கொள்வீங்க? உண்மையை சொன்னதற்கு எப்படி எதிர்கொள்ள வேண்டுமோ, அதற்கு தண்டனை கொடுத்தால் எப்படி எதிர்கொள்ள வேண்டுமோ அப்படித்தான் எதிர்கொள்வேன். உட்காருங்க, பதில் வரும். உட்காருங்க. பதில் சொல்லும் போது நீங்க கொஞ்சம் கேட்டுக்கிட்டீங்கன்னா எனக்கு பிரயோஜனமா இருக்கும், அவர் கேட்டவருக்கு பிரயோஜனமா இருக்கும். கொஞ்சம் தயவு செய்து தப்பா எடுத்துக்காதீங்க. அதாவது ஒன்று யோசித்து பார்க்க வேண்டும். இந்த அரங்கத்தில் எத்தனை இந்துக்கள் இருக்கிறார்கள் என்பதை பற்றி கவலை இல்லை. அதை விட இல்லை, இந்த நாட்டில் இந்த தேசத்தில் எத்தனை இந்துக்கள் இருக்கிறார்கள் என்பதை விட பெரிய கவலை எனக்கு என் குடும்பத்தில் எத்தனை இந்துக்கள் இருக்கிறார்கள் என்பதை முதலில் நான் கவனிக்க வேண்டும். அவர்கள் மனம் புண்படாமல் இருப்பதிலிருந்து நான் துவக்க வேண்டும். காரணம், வெளியே என்னை மிரட்டுபவர்களிடம் கையில் இருக்கும் ஆயுதங்களை விட இன்னும் பலமான ஒரு ஆயுதம் அவர்கள் கையில் இருக்கின்றது. அந்த அன்பு என்ற ஆயுதத்தை அவர்கள் எனக்கு தர மறுத்து விட்டால் மண்டியிட்டு துவக்கி விடுவேன். ஸோ நான் ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லும் போது இந்துக்களை எப்படியாவது புண்படுத்தணும்னு நான் ஆரம்பிக்க மாட்டேன். ஏன்னா நான் அந்த குடும்பத்திலிருந்து வந்தவன் தான். ஒரு தேடலில் வேறு மாற்று கருத்தை தேடி நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். அவர்களை எல்லாம் எப்படியாவது உறுத்த வேண்டும் என்பது அல்ல என்னுடைய நோக்கம். ஆனால் இருக்கும் தவறுகளை எப்படி என் படத்தில் விமர்சனம் எழுதும்போது நான் உங்களை கோச்சுக்கிட்டதே இல்லை. விமர்சனத்துக்கு பதில் நான் சொன்னதே கிடையாது. நல்ல விமர்சனமாக இருக்கும் பட்சத்தில் அதை அடுத்த படத்தில் நிகழாமல் நான் செய்வதைத்தான் என்னுடைய ஒரு கடமையாக நினைத்துக் கொண்டு செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இருங்க, டைம் இருக்கு, இதுக்கு பதில் சொல்லி தான் போகணும். ஆனால் இது ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லா இந்துக்களும் அதை புரிந்து கொண்டு அந்த விமர்சனத்தை ஆரோக்கியமான முறையில் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். வன்முறை எந்த மதமானாலும் அதில் அவர்கள் ஈடுபடக்கூடாது என்பது என் தாழ்மையான வேண்டுகோள் இல்லை. செய்யாதீங்கன்ற ஒரு உரத்த குரல், பயத்தில் வரும் அலறல், அதுக்கு கிறிஸ்துவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் பொருந்தும். அதில் புதிதாக அந்த வட்டத்தில் எண்ணிக்கைகள் பெருகி வருவது போல ஒரு பயம் வருவதால் அதை நான் வெளிப்படுத்தி இருந்தேன். அதில் டெரர்ங்கிற வார்த்தையை நான் எங்கேயுமே யூஸ் பண்ணல. என்னுடைய தீவிர ரசிகன் என்னுடைய டெரரைசிங் ரசிகன் ஆயிடுவானா? அதை ஆங்கிலப்படுத்தி பாருங்க. என்னுடைய தீவிர ரசிகன் கண்டிப்பா என்னை டெரரைஸ் பண்ற ஒரு ஃபேன் கிடையாது. எக்ஸ்ட்ரீம், மற்றவர்களாம் என்னை சாதாரணமாக ரசித்தால் இவன் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் என் படத்தை தவிர வேற எதை பார்க்கறது இல்லைங்கிற ஒரு தீவிர ரசிகன். அதுதான் தீவிரம் என்பது. வன்முறை இல்லை என்று யாரும் சொல்லிவிட முடியாது. அது இருக்கு, அதை சுட்டி காட்டுவது தவறில்லை. இடிப்பாரற்ற அரசுன்னு அதான் முதல்லயே சொன்னேன். அதுதான் என்னுடைய இது. உங்களுக்கு திருப்தியான பதிலாக இருக்கும் என்று நம்புகிறேன். பேரை சொல்லுங்க. நீங்க என்ன பத்திரிகையில செய்தியா போடுறீங்க? இந்த சமூகத்தினரும் அந்த சமூகத்தினரும் கலகத்தில் ஈடுபட்டார்கள். ஒருத்தர் பேர் அப்துல் காதர், இன்னொருத்தர் பேர் சுப்பிரமணியன் சொன்னாலே முடிஞ்சு போச்சு. இதுல என்னத்துக்கு நீங்க அதை சுற்றி வளர்த்திட்டு இருக்கீங்க? நான் என்ன சொல்றேன், தேங்க்யூ. நிஜமாவே இது நம்ம அந்த மாதிரி ஹிப்போக்ரஸியில தாங்க குழம்பிக்கிட்டே இருக்கு. நான் உங்களை சொல்லலை, அது உங்களுடைய முதலாளிகள் செய்கிற முடிவு இல்லைங்களா? நான் சொல்றேன், தனிப்பட்டன்னா எந்த சமுதாயம் சொல்றீங்க சொல்லுங்க. நான் ஒரு தனிப்பட்ட சமுதாயம், எந்த சமுதாயத்தோட பேரு? பிராமண சமுதாயமா? அவங்க ஒத்துக்கிட்டோம் முதல்ல. இப்ப யாராவது டக்குன்னு எனக்கு தெரியாம சட்டை கிழிச்சு பார்த்துட்டாங்கனாலே அது முன்பா புலப்பட்டு போயிடும். பிராமண சமுதாயத்தெல்லாம் நான் தேடி போனதே கிடையாது. பாலச்சந்தர் என்னை அறிமுகப்படுத்தினார் என்பது தவிர எனக்கு வேறு பல நண்பர்களும் என்னுடைய உறவாகவே மாறிவிட்ட பலரும் அந்த சமூகம் இந்த சமூகம் என்று இல்லை.
எல்லா சமூகத்திலையும் எனக்கு நண்பர்களும் சகோதரர்களும் இருக்கிறார்கள். இன்னும் அது பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் ஆசை. இன்னும் சொல்ல போனா என்னை இந்து விரோதி என்றுதான் சித்தரிக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது நீங்க மொத்த மதத்திலிருந்து என்னை விரோதி என்று சித்தரிக்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறார்கள். அதுவல்ல நான். அதே நேரத்தில் நான் பிறந்தது அந்த குலத்தில் தான், அதை மறுக்கவே முடியாது. பொய் சொல்லிட்டு நான் ஒழிச்சு வைக்க முடியாது. என்னுடைய பாட்டியும் அப்பாவும் அண்ணனும் அந்த குலத்தில் இருப்பவர்கள் தான். பலரும் அதே மதத்தில் அதே ஜாதியில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதிலிருந்து விலகி வந்தவன் நான். அதில் எனக்கு பெருமையும் இல்லை, சிறுமையும் இல்லை. என்னுடைய தேடல் அங்கே வந்திருக்கேன். இதை என்னை இப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். அதை பிராமணர்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாதவர்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னொரு முக்கியமான விஷயம், என்னை நாத்திகன் என்று குறிப்பிடுவதை நான் மறுக்கிறேன். ஏனால் ஆத்திகர்கள் தந்த பெயர் நாத்திகன் என்பது ஆஸ்தி நாஸ்தி என்ற பொருளில். அவர்கள் எனக்கு நாமகரணம் சூட்டுவதை நான் விரும்பவில்லை. நான் பகுத்தறிய விரும்புகிறேன். அதைத்தான் நான் அந்த பத்திரிகையிலும் எழுதியிருந்தேன். எதுங்க தாமதம் இருக்கு, மன்னிக்க. அதுக்கு என்ன பண்றது? அந்த மதத்தையும் இழந்து விட போகிறேன் மிக விரைவில். நன்றி. My question is, coming local body polls or only from assembly elections, number one. Number two, how would you ensure that there is no tainted money being pumped into your party? What's the mechanism you put in place for that? There's no tainted money, leave alone the party. There's no tainted money that comes into my company as of even for 30 years nearly. I don't know the exact number of years. It is possible to see where your money comes and refuse it. So that's how we'll be approaching tainted money from coming. As far as the local polls are concerned, first we have to get ready. It's not about jumping into the poll, but getting the party ready to come qualified and prepared to. So we are looking at a larger goal, longer time, and definitely I'm saying that whatever the gentleman behind you asked, it's all connected. It's about what is your policy, where are you going to come from, what is your manifesto. You will have to give me time because I'm still working on it. But the fact that then, why did you call this meeting? To tell that I'm already here, because constantly in the media there is the thing, he might announce, I have announced it. I am working on the thing, on the structural part of the whole thing. A lot of people are helping me, a lot of people are debating, and it's continuously happening. And I have films to finish. I will have to finish it because it's a commitment. It's a business commitment. I'll have to finish it, and I will finish all of them. And I don't have to get into that discussion now because everybody knows it's been well publicized, the kind of projects I'm doing. But after the announcement of the actual thing where we will tell you what it and how it works, which I'll probably on another screen like that, I will even explain and give you a demo of how the project, the app works, and our platform is going to, and the reach of our platform, and one by one we'll have a series of announcements that will clearly indicate not only our intention, manifesto, the number of people who will be part of it, because it cannot be done overnight. I'm in no hurry. Like, we waited many years for change, and I have waited many years for a change. Now is the time, no need to hurry, but I need all your support because it's going to be a difficult task because we are not doing what everybody else is doing. We're trying to be honest. This is very difficult. Sir, Kamal sir, this is Shabir from Times Now. I just
wanted to know how different are you going to be from the current breed of politicians, and what do you dislike about these politicians, the present politicians, and how different are you going to be? What are you promising, and why should the people of Tamil Nadu follow you? No, he's asked in English. So, the reason why they want a change itself is the reason why they might follow me. I will not say you must follow me, because this is not how it works. It's not even saying please follow me. They're not going to show me kindness. They're going to show me logic. They're going to show me reason. And I will also show them reason as to why that kind of propaganda will start, and we'll clearly have the dialogue with them. That is why I said the tours will begin. And we'll announce the dates and everything from January onwards. That will be the actual thing. Even then, I may not be ready with the party's name, because I want to talk to people before deciding that as well. Because it is not a marketable product, it is people's will. And I want them to be partners in the making of this party and endeavor a success. அதாங்க ஆப்புங்கிறது வந்து ஒரு பகுதி தாங்க. அதில் நீங்கள் அதான் நான் சொல்கிறேன், ஒரு அரங்கமே அமைக்கிறோம். டிஜிட்டல் அரங்கத்துடைய முழு பரிமாணமும் உங்களுக்கு இங்கே விளக்கிட்டேன்னா அதை அவசரப்பட்டு வேற யாராவது செஞ்சிருவாங்க எங்களுக்கு முன்னாடி. அதனால வழக்கில் வேலை நடந்துகிட்டு இருக்கு. இந்த அரங்கம் என்பது டிஜிட்டல் அரங்கம் என்பதில் வந்து வெவ்வேறு பரிமாணங்கள் இருக்கு. அந்த பரிமாணங்களை இப்போ சொன்னால் கூட புரியாது. சினிமாவுடைய கருவை வேணாலும் சொல்லலாம். கருவு தான் நான் சொல்லியிருக்கேன். அந்த கருவி என்னங்கிறத பார்க்கணும். அதில் என்னென்ன பட்டியல் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. அது வந்து படிப்படியாக நாம் செய்ய வேண்டும். இந்த கேள்வியுடன் நான் முடித்துக் கொள்கிறேன். ஏன்னா பசிக்குது, வேற உங்களுக்கு பசிக்குதா இல்லையா? எனக்கு